போங்க டிரைவர். டிரைவர், அந்த ஆட்டோ தான், மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரம் போங்களேன் டிரைவர். இங்கதான் நிறுத்துங்க நிறுத்துங்க. தம்பி வா, ஒரு புகை போட்டு போலாம். ஆமா, இப்பதான் இவனுங்களுக்கு இதெல்லாம் தோணும். டிரைவர் வண்டி எடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க, மிஸ் ஆயிட போகுது. இருங்க இருங்க, ஆட்டோ டர்ன் ஆகுது, ஸ்லோவா போங்க. சரி ஓகே தம்பி, பார்த்து பத்திரமா போ. அட்ரா மூஞ்சில்லாடி, ஏன்டா இங்க வந்த? உன்னை யாரா இங்க வர சொன்னா? உன்னை யாராவது பார்த்திருந்தா என்னடா இருக்கும்? எதுக்குடா வந்து தொலைஞ்ச? என்னை யாரும் பார்க்கல தலைவா, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? விட்டன்னா நீ தான் புத்திசாலின்னு நினைக்காத, எதிரிங்களும் புத்திசாலிங்க தான். இல்ல தலைவா, இனிமே இங்க வரமாட்டேன். இனிமே நானே இங்க வரமாட்டேன், இடத்த மாத்தி ஆகணும். ஏன்னா பெரிய இடத்துல கை வச்சிருக்கோம், நோண்டாம விட மாட்டாங்க. மன்னிச்சிடுங்க தலைவா, வேலை எதுவும் சொல்லலையா, அதான் கேட்டு போலான்னு வந்தேன். ஆமா, அப்படியே கொடுத்தோன்னே கிழிச்சிட போறீங்க. சொன்ன வேலையை விட்டீங்க. அந்த இளவ போன்லயே கேட்டு தொலைக்க வேண்டியதாடா. எதுக்குடா நேர்ல வந்த? தலைவா, போன தடவை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு தப்பிச்சிடுச்சு. இனிமே எந்த வேலை கொடுத்தாலும் சும்மா கில்லி மாதிரி செய்வேன் தலைவா. இங்க வாயேன், வா. அட இப்படி வாயேன், கிழிச்ச. என்ன தலைவா, பிராமிஸா இந்த தடவை எதுவும் மிஸ் ஆகாது தலைவா, கில்லி மாதிரி செய்வேன் தலைவா. அடிச்சேன்னு வச்சுக்கோ, நேரா போய் அந்த மரத்துல பள்ளி மாதிரி ஓட்டிப்ப. அட பாவீங்களா, அப்ப இவனுங்க தான் குழந்தைய கடத்திருக்கானுங்களா? இவனுங்களை போட்டோ எடுத்து போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். ஐயோ, போனை வேற கார்லயே வச்சுட்டனே, விடக்கூடாது. போனை எடுத்துட்டு வர.
இவன் எங்க போனா? யாருன்னு தெரிஞ்சு போட்டோ எடுக்க முடியாம மிஸ் பண்ணிட்டோமே. ஏய், என்னடி இது? எதுக்காக இப்படி ஐடி கார்டெல்லாம் தூக்கி போடுற, பெல்ட் எல்லாம் தூக்கி போடுற? என்ன உனக்கு அவ்வளவு கோவம்? கோவம் அவளுக்கு இது மேல இல்ல அத்தை, ஏன் மேல. உண்மையிலையா? எதுக்கு? அது அவளையே கேளுங்க. ஏய், சும்மா திட்டிட்டே இருந்தா கோவம் வராதா? துளசி, குழந்தைய திட்டினியா? ஆமா திட்டினேன். ஆனா எதுக்கு திட்டினேன்னு கேளுங்க. ஏய் கீதனா, பதில் சொல்லு. எதுக்கு அவளை திட்டின? பதில் சொல்ல மாட்டாளே, இதுக்கு மட்டும் சொல்லவே மாட்டா. நானே சொல்றேன். ஸ்கூல்ல கிருஷ்ணா கிட்ட பேசிட்டு இருந்தா அத்தை. அவ ஏண்டி எங்க வந்தா? அவன் நம்ம குழந்தைய விடமாட்டா போல இருக்கே. மறுபடியும் மறுபடியும் நம்ம குழந்தைக்கும் நமக்கும் ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஏண்டி, அவதான் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவன் தெரியும்ல. அவகிட்ட உனக்கு என்னடி பேச்சு? ஒரு தடவை நீ காணாம போனது பத்தாதா? நானும் உன்ன பேசலமா, அவங்களாதான் வந்து என்கிட்ட முதல்ல பேசினாங்க. ஆஹா, அவளா வந்து என்கிட்ட பேசினா? அவ வந்து பேசினா நீ போய் அவகிட்ட பேசுவியா? ஏன் உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னேம்மா, ஆனா அவங்க தான் கேட்கல. உங்களால எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. எங்க அண்ணன் மனசை மாத்தி விட்டு வீட்டுல அடிக்கடி சண்டை போட வைக்கிறீங்க. உங்களை எனக்கு பிடிக்கல, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னனே. நீ அப்படி சொல்லியுமா வெக்க கிட்ட போய் உங்ககிட்ட வந்து பேசினா? ஆமா, அவ அப்படி என்னதான் பேசினா? என்னவா தெரியல, கேளுங்க. சொல்லுடி. எனக்கு அடுத்தது யாருன்னு கேட்டாங்க. அவனை பார்த்தா அடையாளம் காட்டுவியான்னு கேட்டாங்க. ஆமா, இதெல்லாம் அவ எதுக்கு கேட்கணும்? சரி, நீ என்ன சொன்ன? தெரியல அத்தை, அதுக்குள்ள நான் அங்க போயிட்டேன். என்ன பார்த்ததுமே இவ கிருஷ்ணா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா அத்தை. நான் உன்னை பார்த்து ஒன்னும் ஒளியில. நான் தப்பா பண்ண இல்லல்ல, அப்புறம் எதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சியா? அது எனக்கு அடுத்துட்டு போன ஆளை பார்த்தேன். அவனை பார்த்துதான் பயந்து ஒளிஞ்ச. உன்னை கடத்துறவன நீ பாத்தியா? ஆமாமா. அவன் உன்னை பார்த்தானா? இல்லம்மா, நான் தான் அவனை பார்த்தேன். மறுபடியும் ஸ்கூல் கிட்ட வந்து நிக்கிறான்னா? ஐயோ துளசி, எனக்கு என்னமோ பயமா இருக்கே துளசி. குழந்தை மறுபடியும் ஏதாவது பண்ணிடுவாரா துளசி? சச்சே, ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடியே நீ அங்க போய் நிக்க வேண்டியதானே? அது டிராபிக் ஆயிடுச்சு அத்தை, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ என்ன பெரிய கலெக்டரா? கரெக்டா அந்த நேரத்துக்கு தான் கிளம்புவியா? ஏன் கொஞ்சம் முன்னாடி கிளம்புனா கெட்டா போயிடும். இங்க இருந்து நீ என்னடி பெருசா வெட்டி முடிச்சிட்டு இருக்க? ஏற்கனவே குழந்தை உன்னாலதான் ஒரு தடவை காணாம போய் திரும்ப கிடைச்சிருக்கா. மறுபடியும் நீ இப்படி பண்ணா எப்படி? நீ அவ காணாம போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் தானே பெத்தேன், நான் தானே பாத்துக்கணும். வேணாப்பா, வேணாம். அவளுக்கு ஏதாவது ஒண்ணாச்சுன்னா எனக்கு தானே வலிக்க போகுது. உங்களுக்கு என்ன? திரும்ப முடிக்காத. சேச்சே, ஏதாவது ஒரு சின்ன உதவி கேட்டா 1008 நொண்டி சாக்கு சொல்ற. போதுமா போதும். வர வர இந்த வீட்டுல எல்லாருமே உயிரை வாங்குறீங்க. கோபத்துல தாயில்லாத பொண்ணை இப்படி திட்டேன். துளசி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அழற? நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் என் குழந்தை யாராவது கூப்பிட்டு போயிடுவாங்களோ, யாராவது கிட்னாப் பண்ணுவாங்களோ பயந்து போயிருக்கேன் நான். சாரி அத்தை, தப்பு ஏன் மேலதான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அத்தை. நான் முன்னாடியே போயிருக்கணும். போயிருந்தா அந்த கிருஷ்ணாவை அங்க வந்திருக்க மாட்டா, குழந்தைகிட்டயே வந்து பேசிருக்க மாட்டா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இனிமே இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன். சரி விடு துளசி, அழாத. நான் கிருஷ்ணாக்காக மட்டும் சொல்லல. அந்த பாவி குழந்தைய கடத்தினவன் வேற அங்க இருந்திருக்கான். அதை நினைச்சு பார்க்கும்போது தான் எனக்கு உடனே பகீருங்குது. அதனாலதான் கோமா பேசிட்டேன். ஏன்னா அவன் எதுக்காக திரும்ப ஸ்கூல் பக்கம் வரணும்? ஏதோ அவங்க திரும்ப ட்ரை பண்றாங்கன்னு தானே அர்த்தம். அதனால தானே பயந்துட்டேன்.
இனிமே நான் முன்னாடியே போயிடுறேன். கீர்த்தனாவா பத்திரமா பாத்துக்கிறேன். நான் இந்த வீட்டுல சும்மா தண்டத்துக்கு தானே இருக்கேன். இந்த ஒரு வேலையை கூட சரியா செய்யலனா எப்படி? தப்பு என்னோடதுதான். ஐயோ ஏண்டி நான் ஏதோ சொன்னா அதை அப்படியே பிடிச்சுக்கிறதா? இத பாரு. ஹலோ சாரி போதுமா? சரி இத பாரு துளசி, தயவு செய்துமா மறுபடியும் என்னால தாங்கிக்கவே முடியாது. அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. இனிமே நீ கொஞ்சம் சீக்கிரமாவே ஸ்கூலுக்கு போயிடு. ஒரு 10 நிமிஷம் நீ வண்டியில உட்கார்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, புரியுதா? இவகிட்டயும் சொல்லுங்க, நான் ஏதாவது சொன்னா கேட்க சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறா. ஏய் ஏய் கீர்த்தி, எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட? அவ்வளவு தூரம் பட்டுமா உனக்கு புத்தி வரல? அவங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. அம்மா அவங்க அப்படி பண்ணாங்க, அம்மா இப்படி இருந்தாங்க, நான் இவ்வளவு பயந்தேம்மா, ஏறி குதிச்சு ரோட்ல ஓடுனேன், திரும்ப புடிச்சிட்டாங்கன்னு இவ்வளவு கதையெல்லாம் சொன்னேன்ல. இப்ப நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? தயவு செய்து துளசி சொல்றது கேளுமா. தயவு செய்து எங்களை திரும்பவும் தவிக்க விடாத, புரியுதா? மூஞ்செல்லாம் கழுவிட்டு வா, மம்மி டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஓகே சொல்லு, ப்ராமிஸ் பண்ணி இனிமே துளசி கிட்ட சண்டை போட மாட்டேன்னு சொல்லுடா. ப்ராமிஸா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன். குட் கேர்ள். உன்கிட்ட சண்டை போட்டா போய் அம்மா கிட்ட சொல்வியா? ஆமா, போட்டு கொடுக்காம என் பேச்சு கேக்குறியா நீ? எவ்வளவு சண்டை போட்ட? ஹலோ ஹலோ, என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? விசேஷம்தான். சொல்லுங்க சார், என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை, சும்மா நீ உங்க அக்காவை கோர்ட் நிறுத்த சொல்லி ஏபிஎஸ் மனு போட்டல, அது என்னாச்சு? தெரியல சார், ஒரு முன்னேற்றமும் தெரியல. நீ லாயரை பத்தி பேசுனியா? போலீஸ் தரப்புல வாய்தா மேல வாய்தா கேட்டுட்டே இருக்காங்களாம். நம்ம என்ன சார் பண்றது? இல்லை, அக்கா காண போய் இவ்வளவு நாள் ஆச்சு. பட் உங்ககிட்ட எந்த ரியாக்ஷன் காணுமே, அதுதான். எதுக்காக இவன் இப்படி எல்லாம் பேசுறான்? நம்ம அக்காவுக்கே நம்ம மேல சந்தேகம் வரல. ராம் தான் தன்னை கொல்ல வந்தவன் அவன் நினைக்கிறான். இவன் எதுக்கு நம்மள சந்தேகப்படுறான்? என்ன அருண், பதிலே காணும்? உங்க அக்காவை பத்தி பேசுனதும் அக்கா ஞாபகம் வந்துருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஐ எம் சாரி. ஒன்றும் இல்லைன்னு சொல்ற, ஆனா முகத்துல சோகக்கலை. கூட பிறந்த அக்கா காணாம போயிட்டான், இவன் முகத்துல ரியாக்ஷனையே காணுமே. என்ன சார் இப்போ நீங்க அமைதி ஆயிட்டீங்க? அக்கா காணாம போனதுல உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை சார்? ஆமா, எனக்கு என்னமோ உங்க அக்கா உயிரோட இருக்காங்க தான் தோணுது. எப்படி சார் சொல்றீங்க? உங்க அக்காவை பார்த்தேன். என்ன சொல்றீங்க? ஆமா, உங்க அக்காவை தான் பார்த்தேன். எங்க அக்காவை பாத்தீங்களா? எங்க எங்க சார் பாத்தீங்க? எப்ப பாத்தீங்க? அக்காவை பார்த்தேன்னு சொன்னோன்னு கொஞ்சம் கூட ஒரு பாசமே இல்லாம ஷாக்கில் கொடுக்குறான். உண்மையிலே இவன் நல்லவனா கெட்டவனா? சார் எங்க பாத்தீங்கன்னு கேட்டேன், நீங்க பதிலே சொல்லல. டூர் போன இடத்துல பார்த்தேன். நிஜமாவா சொல்றீங்க? சார் சொல்லுங்க சார், நிஜமா பாத்தீங்களா? பார்த்தேன். அவங்க கிட்ட பேசுனீங்களா? பேசினேன். ஆனா அவங்க ஸ்ரீமதி இல்ல, ருத்ரா ஃப்ரம் லண்டன் அப்படின்னு சொன்னாங்க. அதானே பார்த்தேன். அக்கா உயிரோட இருந்தா எனக்கு எப்படி சார் தெரியாம இருக்கும்? ஆமாம், நீ சொல்றது கரெக்ட் தான். ஒருவேளை நான் பார்த்தது வேற யாராவது இருந்திருக்கலாம். அப்படியே தான் சார் இருக்கும். அப்படியே ஸ்ரீமதி மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஹேர் ஸ்டைலு, பேச ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறி இருக்கு. ஆனாலும் அவள் ஸ்ரீமதி இல்லைன்னு சொன்னாலும் என்னால் கரெக்டாக ஒரு முடிவுக்கு வர முடியல. அது எப்படி ஸ்ரீமதி மாதிரியே இன்னொருத்தி ருத்ரான்ற பேர்ல? அதான் எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். என்னாலேயே நம்ப முடியல சார். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஆனா அக்கா இல்லைன்னு சொல்றீங்க,
அவங்க எனக்கு அக்காவா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா கடவுள் படைப்புல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சார். அதுல அக்கா மாதிரி இருக்கிற ஒருத்தவங்கள தான் நீங்க பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்படியே சொல்ற? ஆமா சார், நீங்க அந்த ருத்ராவை பார்த்து ரொம்ப குழம்பிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அருண், குழப்பத்துல முதல் தடவை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இன்னொரு தடவை பார்த்தேன், ஐ மீன் ஸ்ரீமதியை பார்த்தேன், விடவே மாட்டேன். See you. இவன் கான்ஃபிடென்ட்டா ஸ்ரீமதின்றான். இவனையும் சேர்த்து போட வேண்டியது இருக்குமோ? நம்மள நல்லவனாவே வாழ விட மாட்டாங்க போல இருக்கு. அக்காவே கொலை பண்ண துணிஞ்ச இவன் யாரு? ஒரு விஷயம் முடிஞ்ச அடுத்த விஷயம் ஆரம்பிக்குது. அநேகமா இவனோட முடிவும் என் கையில தான் நினைக்கிறேன். வாங்க சித்தி வாங்க. ஏ குட்டி வா 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 வா, உட்காருங்க சித்தி, உட்கார்றா. ஐ ஜாலியா என்ன பண்ற? ஏன் இப்படி குதிக்கிற? சோஃபா உடைஞ்சிரும்டி, அமைதியா இரு. ஏன் சித்தி எப்படி சொல்றீங்க? இது அவ வீடு, நீ எப்படி வேணாலும் விளையாடலாம். பெரிய வீடா இருக்கு. அம்மா நம்ம இங்கதான் இருக்க போறோமா? அது ஆமா, இங்கதான் இருக்க போறீங்க, சரியா? ஜாலி ஜாலி. நேஹா சும்மா இரு. ஏமா முதல்ல நம்ம இங்க வந்திருக்கலாம்ல, எவ்வளவு பெரிய வீடு பாரு. அங்க ஒரே கொசுக்கடி, சாக்கடை நாத்தம் தாங்க முடியல. வீடா அது? ஏசி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல. இங்க ஏசி எல்லாம் இருக்குல்ல? எல்லா ரூம்லயும் ஏசி இருக்குடா. அப்பா தேங்க் காட். நான் தான் முன்னாடியே இங்க வாங்க வாங்கன்னு சொன்னேன். உங்க அம்மா தான் என்னமோ பிகு பண்ணிக்கிட்டு வரவே இல்ல. பிகுலாம் ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு கஷ்டம் கூட கூடாதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுல எனக்கு என்ன சித்தி கஷ்டம் இருக்கு? இவ்ளோ பெரிய வீட்டை நானும் பாட்டியும் அப்படியே யூஸ் பண்றோம். சரி அதை விடுங்க. டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. ஆமா, ஏன் சித்தப்பா வரல? அந்த ஹவுஸ் ஓனர் எங்கேயோ வெளியே போயிருக்காருமா. இவர் சாமான்லாம் வண்டியில ஏத்தி அமிச்சிட்டு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதை திருப்பி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காருமா. ஹே நேகா குட்டி, என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே குட். நான் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னது? இந்தாங்க. ஐ சாக்லேட்ஸ். நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு. ஐ பாத்தியா எவ்வளவு சாக்லேட்ஸ்? ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்க சொன்னாலே அழுவனி. எவ்வளவு சாக்லேட்ஸ் பாத்தியா? தேங்க் யூ கா. என்னது அக்காவா? அக்கா தானே நீங்க? அக்கா தான், ஆனா அக்கான்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. அப்ப வேற என்ன கூப்பிடுது? கிருஷ்ணான்னு கூப்பிடு. சரி கிருஷ்ணா. ஏய் அப்படிலாம் கூப்பிட கூடாது. அவங்களே கூப்பிட சொல்லிட்டாங்க, நீ சும்மா இருமா. பாத்தியா கிருஷ்ணா, இவ என்ன பேச்சு பேசுறான்னு? இப்படியே எல்லாரும் செல்லம் கொடுங்க, அப்புறம் அவ என்ன வெள்ளியாவே பாப்பா. La 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 la